நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து தரணும். ஆமென். அருளினை பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திரபலி சின்னப்ப ஜபம், சோத்திரபலி சின்னப்ப ஜபம், எந்நேரமும் நாம் ஏறெடுத்தோம், எந்நேரமும் நாம் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உடலை ஓடுத்து உபவாசித்து, உடலை ஓடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். அன்பு தகப்பனே, எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, ஆவியானவரே, இயேசப்பா, இந்த நாளுக்காகவும் பொழுதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்து புது கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும், ஆவியானவரே, எங்களுக்கு ஆயிலை ஒரு நாள் கூடுதலாக கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் வந்திருக்க ஜெபத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா தகப்பனே, இந்த வீட்டிற்கு எதிராக எந்தவித ஆயுதங்களும் வைக்காமல் பண்ணும்படியாகவும், ஆண்டவரே, இந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்புங்க. எந்தவித வாதியும் எந்தவித பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள் வைத்து வழி நடத்துங்க. ஆவியானவரே, இயேசப்பா, உமது பிரசன்னம், உமது கிருபை, உமது வல்லமை, உமது மகிமை இந்த இடம் முழுவதும் ஆவியானவரே வழி நடத்தும்படியாகவும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிலாம் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே உமது சித்தம் போல எங்களை அழைத்து நடத்தி, ஆவியானவரை நாங்கள் எப்படிலாம்
ஆராதிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுத்தந்து வழி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே இந்த உமக்கு விரோதமாக எந்தவித ஆயுதங்களும் வாய்க்காமல் பண்ணும்படியாகவும் இங்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் மீதும் உமது பரிசுத்தமான விலையேற பெற்ற ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை ஒவ்வொருத்தவங்க மீது தெளிக்கும்படியாகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே மனிதர்களோட கண்களோ இந்த தேவையில்லாத கிரிகைகளோ ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற வான்வெளியில் சுற்றி திரியும் பொல்லாத ஆவிகள், அந்தகாரங்கள், இந்த எல்லைக்குள் சுற்றி திரிகின்ற செத்து போன ஆவிகள், சர்ப்பத்தின் கிரிகைகள் மனிதர்களுடைய கண்களினாலே இந்த குடும்பத்திற்கோ குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ வந்திருப்பவர்களுக்கோ எதுவும் தாக்காத படிக்கு பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள், தடைகள், முடிச்சுக்கள், செய்வின கோளாறுகள், சாபங்கள் யாரும் எந்த சாபத்திலும் விழாமலும் சபிக்கவும் விழாமலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சுட்டரித்து அழித்து போடி போடியாக கட்டளையிடுகிறேன். நீங்க அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கு கொடாட கொடி ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்கிற ராஜா. மன்னிக்க கூடியவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. ஆண்டவரை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிற ராஜா. மன்னிக்கிறவர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. ஆண்டவரே முற்றிலும் எங்களை கழுவுங்க ராஜா. முற்றிலும் நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரை எப்படியா இருந்தாலும் பாவத்துல விழுந்துடுறோம் ஆண்டவரை. நாங்கள் விழாதபடிக்கு எங்களை வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமான வாழ்வுல வாழ வை ஆண்டவரை. ஆண்டவரை எல்லாவற்றையும் உமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவரை எங்களை கழுவி கழுவி நீங்க கழுவியதற்காக, எங்கள் குற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கழுவியதற்காக ஆண்டவரே, பணியை போல எங்களை வெண்மை ஆக்குனதற்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையை உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எந்தவித மின்சார தடைகளோ ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே எந்தவித தடைகளோ இல்லாதபடிக்கு ஆவியானவரே எல்லாம் வர வேண்டிய மக்கள் சீக்கிரம் வந்து உமது ஆராதனையிலே முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை ஆராதிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து அப்புறப்படுத்தி போட்டு வர வேண்டியவங்களாம் சீக்கிரம் வரும்படியாகவும் இந்த இடம் முழுவதும் என் தேவனுடைய கிருபை இருக்கும்படியாகவும் பெரிய ஒரு அற்புதத்தை அதிசயத்தை இந்த இடத்துல நீங்க செய்ய போற கிருபைக்காகவும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து இந்த ஜெப ஆராதனையை முழுவதும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனும் உயிருமான நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க்கையிலே
அப்பா பிதாவே, அன்பான தேவனே, அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, செங்கடலை இரண்டாக பிரித்தவரே, யோர்தானை பின்னோக்கி ஓட செய்தவரே, எரிகோ மதில்களை துதியால் எடுத்தவரே, எலியாவை போஷித்தவரே, 5 மீன்களை கொண்ட 5000 பேருக்கு உணவு அளித்தவரே, எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி தாங்கிக் கொள்பவரே, எங்களை கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல காப்பவரே, செட்டையிலுக்குள்ள அரவணைத்து வைப்பவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கியவரே, யாரும் பார்க்க முடியாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மகா பரிசுத்தரே, மகா உன்னதரே, குருடருக்கு பார்வை அளித்தவரே, செவிடருக்கு கேட்க செய்தவரே, உடவரை நடக்க செய்தவரே, கொள்ளுநோயாரை குணப்படுத்தியவரே, எங்களோடு என்று கூட இருப்பவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றவரே, எங்களை பெருசு பண்ணியவரே, எங்களை முத்திர மோதிரமாக வைத்தவரே, எங்களை மான்கால்களை போல பலப்படுத்துவரே, இறுதி நாட்களில் எங்களை அழைத்து செல்ல வரப்போகிறவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, எங்கள் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவரே, மீண்டும் வரப்போகிறவரே, சோத்ர ராஜா, சோத்ரம் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா இயேசுவே இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. தகப்பனே, 2-3 பேர் உமது நாமத்தினாலே இங்கு கூடி ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியிலே வாசம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே அப்பா, ஒரு குடும்பமாக ஒன்று கூடி இந்த இடத்துல உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ராஜா, தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ராஜா, தகப்பனே நீங்கள் இந்த இடத்துல பிரசன்னமாக மேகங்கள் நடுவிலே இறங்கி வருபவரே அப்பா, அக்கினி ஜோலியாக இறங்கி வந்து இந்த இடத்துல ஒரு ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவரே, ஆவியானவரே அப்பா, பிரசன்னமாக இருக்கிற தேவனே, ராஜாதி ராஜனே, தூயவர் தூயவர் என்று போற்றக்கூடியவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாரும் வாய்ப்பு கூப்பிடுங்க. இயேசுவே இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா இயேசுவே 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 இயேசுவே. அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிற ராஜா. தகப்பனே, இந்த ஆராதனையை முழுவதுமாக தகப்பனே நீங்கள் பிரசன்னமாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இறந்து போனதை மீட்கவே நான் வந்தேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த இடத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவரிசையான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ நீர்ப்பச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே அப்பா, இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த பொழுதுக்காக ஆண்டவரே நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, பாடாத கைட்ட சட்டி நல்லா பாடுவாங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் பாடுங்க. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசித்தேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்ந்தேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசித்தேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்ந்தேன்.
புறமிடும் கோழை என்னை புறமிட்டு வெள்ளியை புறமிடும் கோழை என்னை புறமிட்டு அதனால் நான் சுத்தமானேனே பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை சொல்லுங்க ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே நன்மை தருபவரே நன்மை தருபவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிற நன்றி இயேசுவே அப்பா தகப்பனே இந்த ஆராதனைக்கு புதிய ஆராதனை அனைத்தும் என் தேவன் ஒருவருக்கு ஏறெடுக்கிற ஜீவனும் உயிருமான நல்ல பிதாவே பாடுங்க. யாரும் அறியாத என்னை யாரும் அறியாத என்னை வந்த நல்ல இயேசுவே உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன் எறியப்பட்டதென்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்டதென்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத என்னை என்ன
இன்னும் அதிகமாய் அன்பு தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 ஏகோ வரப்பா ஏகோ வரப்பா நன்றி ஐயா ஏகோ வரப்பா ஏகோ வரப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசுவையா ஆராதனை வந்து சாட்சிகள் சாட்சிகள் நேரம் போகுது. ஆண்டவர் போன மாசம் நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து செய்யாமலாம் இருக்க மாட்டாரு, செஞ்சிருப்பாரு. அதுக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி சொன்னோம்னா மேல 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 நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து மேல நமக்கு வந்து இன்னும் அற்புதமும் அதிசயமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க வந்து ஒன்றும் வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு மட்டும் இன்னைக்கு நம்ம வந்து உயிரோட இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை. ஆமா, என்ன அதுக்காக வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்படியே ஒவ்வொருத்தவங்க நன்றி சொல்லுங்க. அப்படியே உட்காந்து நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் 10th 2 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷன்ல டீச்சர்ஸ் சிஸ்டர் கூப்பிட்டாரு போயிட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்க விளையாண்டுட்டு மலர் 2 மணி கிளாஸ் இருக்கல. நான் ஒரு செக்ஷன்ல இருந்தேன். அப்ப நான் பசங்க டவுட் கேட்டாங்க. நான் பிள்ளைங்களா அவங்களோட பெஞ்சிலே போய் உட்காந்து இங்க 2 பேர் வச்சு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு அதிகாலையில நான் வந்து முழங்கால் வந்து ஸ்டுடி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவங்க ஜூம் பண்ணி பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்பாங்க. வெளியே டீச்சர் அதை அப்படியே இது பண்ணுங்க, கேமரா உங்க செல்ல எடுத்து அதை இது பண்ணி அதை எடுக்க வந்து சிஸ்டர் சொன்னாங்க. டீச்சர்ஸ்லாம் பிள்ளைங்களா உட்காந்து
எப்படி உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்கன்னா அக்கறை இல்லாமல் இருக்கு அப்படின்னு இவ்வளோ நாள் அவங்க அப்படி பண்ணது இல்லை. எல்லாரையுமே ஒன்றா சேர்த்துக்குவாங்க. அது தூய ஆவியானவர் என்னை வந்து தனியாக அதை காமிச்சு இதை போய் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் காமிங்க, டீச்சர்கிட்ட காமிங்கன்னு சொல்லி என்னை அனுப்பியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு பசங்க 85 பேரில் ஒரு 6 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. நான் ஆவியானவருக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணி கொஞ்சமாக டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லி கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ 3rd டிவிஷன் எழுதும் போது எல்லாருமே 45 இந்த மாதிரி மார்க் ப்ரேயர்ஸ்க்காக முடியல. இன்னைக்கு ஸ்டடி இருந்துச்சு. ஒரு டீச்சர்கிட்ட நான் கேட்டேன், இன்னைக்கு மாற்றிக்கிறீங்க, நான் ப்ரேயர் நீ போய் எல்லா பிள்ளைங்களுக்காகவும் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணிக்கலாம், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நான் பார்த்தேன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்காக தேவனுக்கு சொல்லுங்க, சீக்கிரம் சாட்சியை சொல்லுங்க. தினமும் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 20 கிலோமீட்டர் குறையாம நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வந்து முன்பின்னும் வலது இடதுபுறமாக எல்லா சைடும் காவல் காத்து நல்லபடியா அழைச்சிட்டு போயிட்டு வர கிருபைக்காக போடான மொழி நன்றி. சொல்லுங்க யாருக்கும். நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து மும்பாயில் இருக்காங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் மும்பாயில் இருக்காங்க. எங்கள் குடும்பமே, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் எங்கள் குடும்பமே இங்கே தான் இருக்குதுங்க. அப்போ வந்து இந்த வெடிகுண்டு போட்டு இந்த சண்டை நடந்துக்கிட்டு அப்போ நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, நான் வர முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அழுது ஒரே ஆள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், ஆமாம் இங்கேருந்து அங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, நாங்கள் விட்டு எங்களை போக சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். இல்லைன்னா நாங்கள் எடுக்க முடியும். 3 நாளாச்சு. 3 நாளாக அதுக்கப்புறம் சேஞ்ச் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் நான் கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்குன்னு. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த ஏற்படுத்ததான் என்னமோ செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி இங்கே எந்த பிரச்சனையும் நாங்கள் நல்லா சேஃப்டியாக இருக்கோம். நாங்கள் இந்த கடைக்கு போனோம், வந்தோம், எல்லாமே சொல்லி எந்த பயம் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஏற்பட்ட வேண்டிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் மருமக. அதுக்கு ஆண்டவருக்கு போடாலும் கோடி நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே ஒரு சாட்சி சொல்றேன். நாங்க இன்னைக்கு வந்து என்ன இவ்வளவு பேர் வர்ற இடத்துல இன்னைக்கு இவ்வளவு வராம இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. போன மாசமும் இந்த மாசம் இந்த வருடத்துல இந்த 2 மாதம் முடிச்சு 3வது மாதத்துல ஆண்டவர் வந்து அப்படியே எங்க குடும்பத்தை செம்மையான வழியில நல்ல பாதையில அழைச்சிட்டு போயிட்டு இந்த குடும்பத்தை அவருக்குள்ள வச்சு நடத்துவதற்காக 3 வேளையும் உணவு, இருக்க இடம், கொடுத்த உடை எல்லாம் கொடுத்து மொழியில்லாத சுக வாழ்வை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அந்த ரவி அண்ணன் ஒய்ஃபு வரலன்னா வரல. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிருக்காங்க போட்டு ஏற்பட்ட பேர் இந்த பருத்தி போறதுனால வேலைக்கு போயிட்டு 6:30-7 மணிக்கு தான் வருவாங்க போட்டு. அதனால தான் கூட்டம் இல்லாமல் இருக்கு. என்னன்னா அவங்க சொன்ன சாட்சி போன மாசம் பிரேயருக்கு வச்சிருக்கப்ப எங்க
வயலுக்கு வந்து விளைச்சல் வந்து நாங்க எதிர்பார்த்ததை தாண்டி ஆண்டவர் கொடுத்தாருன்னு அவங்க இங்க வந்து சாட்சி சொல்றா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்திருக்காரு. விளைச்சலை கொடுத்தது இல்லாம அவங்க வந்து நாங்க வந்து இந்த ஊழியத்துல வந்து இந்த சாப்பாட்டு செலவுக்காக ஒரு 500 ரூபாய் பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேரா வந்து இங்க வந்து சாட்சி சொல்லணும், சொன்னாதான் நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்ன கொடுத்துற போல இல்லம்மா கொடுத்துருக்காங்களா? ஆனா பணம் கொடுத்துட்டாங்க. பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஒரு நம்பிக்கையா போன மாசம் அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இன்னைக்கு அறுவடையில எப்படி இருக்கு 500 ரூபாய் பணமும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு விசுவாசத்தை பாருங்க. கடவுள் அதுமாரி தான் இந்த பாடினோம்ல பொருத்தனைகள். பொருத்தனைனா வந்து நீங்க பெருசாலாம் ஒண்ணு செய்ய வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து இதை செஞ்சீங்கன்னா எனக்கு நான் உரிமையா நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் அப்படின்னு நினைச்சுலாம் இது பண்ணக்கூடாது. கடவுள்கிட்ட வந்து உண்மையா கேட்கணும். அப்பா நாங்க வந்து இது மாரி இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. என்ன நீங்க செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் செய்வார். ஏன்னா செய்யக்கூடிய அவர் மட்டும்தான் செய்யக்கூடிய வல்லமே அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. பார்த்துங்க எனக்கு போன வாட்டி வந்தப்ப விவசாயத்துல நல்லா எனக்கு வந்து பெருக செஞ்சீங்கன்னா வாக்கு தத்தமே இருக்கு, தண்ணீரோட விதைப்பவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போல நீங்க எது தொட்டாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது அற்புதமா நடத்தி கொடுப்பாரு. பார்த்துங்க அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. அதான் விசுவாசம் ஒரு நாள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அது போல எந்த வேலையை எடுத்தாலும் எந்த செஞ்சாலும் நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்காரு. அது போல நீங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே செய்யுங்க. எந்த இதா இருந்தாலும் சரி, இந்த எண்ணெய் வாங்கிட்டு போறீங்க, எண்ணெயை வாங்கிட்டு போகும்போது இந்த ஜுரம் அடித்தாலும் சரி, என்ன தலைவலி வந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, ஒரு ஏசப்பாட்ட காலையில எழுந்திருக்கும் போது நீங்க நன்றியோட சொல்லி எழுந்திருச்சீங்கன்னா ஆண்டவர் எல்லாமே பார்த்து கொள்வாரு. அதுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அன்பு யாரு சாட்சி சொல்றீங்களா? சொல்லுப்பா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனாலே அண்ணன் குடிச்சிட்டு இதே மாதிரி சட்டை போட்டான் 2 நாளாக குடிக்காம இருக்கான். ஏசப்பட்ட வேண்டிக்கிட்டியா? நீ எண்ணெய் எடுத்து போய் ஏசப்பட்ட நேரம் நீ வந்து வேண்டிக்கிட்டு உங்க அண்ணனுக்கு தெரியாம ஒரு தண்ணியிலேயோ எதுவும் ஊற்றிக்கிட்டு அண்ணன் நல்ல மனமாறிடும். ஆனா நீ வந்து ஏசப்பாட்ட வந்து எதுக்கு கேட்கணும், சொல்லணும், அண்ணன் மனமாறும். இதே நம்பிக்கையோட அண்டவர் வந்து பார்த்துக்கணும். நம்பிக்கையே அத்தைக்கு மருந்து இருந்துச்சு, ரொம்ப தலைவலி தாங்க முடியல. எங்க அப்பாட்ட எண்ணெய் கொடுத்தா அதை தடவுனாங்க, சரியாயிடுச்சு. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிடமாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிடமாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், இங்க கூட குட்டிகளை போகலாம். சொல்லுங்க. என்ன சாட்சி வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் வந்து மேல 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்க மாட்டாரு. ஆமா 2 நாளா தொண்டவடி எண்ணெய் தடவை சரியா போயிடுச்சு. ஆமே. அப்படியே ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னாக்கா ஆண்டவர் சுகப்படுத்துவாரு. சும்மா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்பாரே, என் கண்ணீரை
சாட்சி சொல்றீங்களா? சொல்லுப்பா. எங்களுக்கு வேலைக்கு போகமா இருந்தோம், 2 மாசமா தொடர்ந்து வேலைக்கு போகணும்னு போயிட்டு சரி, 2 பேருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆமென். அன்பு தகவல் மெடிக்கல் போனாலும் எங்கள் பேரக்குள்ள ரொம்ப படமாக இருக்கும். கண்ணு வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ரத்த ரசித்து எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க சார். என் பேர பிள்ளைக்கு நல்ல விதமாக எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வரணும்னு போட்டல அப்படின்னு அதே மாதிரி நார்மலாக நல்லா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் போதும், எல்லாம் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்பு தகப்பனே, எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, ஆவியானவரே, அப்பா எவ்வளவு சாட்சிகள் ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை காண செய்தீர் ஆண்டவரே. அப்பா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இப்பொழுதே தருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்க ராஜா. அது போல வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களையும் உமது கிருபையினால ரசித்து பசுதாவியினால நிரப்பி ஆண்டவரே, எவ்வளவு சாட்சியங்கள் வாயிலாக நீங்க கேட்க செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதே போல அடுத்த மாதம் வரும்போது ஆண்டவரே, இங்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் வெறுங்கையோடு போகக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவு பேர் கவலைகளாலும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளாலும் மனதில் இருந்தாலும் என் தகப்பன் அவங்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு அவங்களுக்கு இந்த மாசத்துல இந்த இடத்துல ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சாட்சி உள்ள மக்களாக இங்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களையும் சாட்சி உள்ள மக்களாக நீங்க ஏற்றுக்கொண்டு உமது கிருபையினால ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் மனதில் ஆணி அடித்தது போல அப்பாவை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அது போல விதைக்கிற விதைகள் ஒன்று கூட வேணாக போகக்கூடாது ஆண்டவரே. நல்லபடியாக வார்த்தைகளை எங்கள் மனதில் நிறுத்தி ஆண்டவரே நீங்க பேசும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. யார் கூட ஏசு இருப்பேன் இருக்கிறவங்க ஒரு ஆமை சொல்லுமா? கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ண போறீங்க. முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ண போறீங்கன்னா உங்க உடம்புல இருக்க வியாதி, ஒருத்தர் உடம்புல வியாதி, தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வீட்டு வலி இருக்கும், இடும்பொலி இருக்கும், இடும்பொலி இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், ஏதாவது ஒரு வலி இருக்கும். அது நமக்கு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இருக்கலாம். யாருக்கு இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சுட்டு எல்லாம் கண்ணை போடுங்க. சின்ன பிள்ளைங்கள பேசாடம் வச்சுங்க. எல்லா பிள்ளைங்களும் கண்ணை போடுங்க. யாரும் தரக்கூட. எங்கேயும் வலி இல்லைன்னா தலையில கை வச்சுங்க. அப்படியே பாடுகளோட சேர்ந்து திருப்பி சொல்லுங்க. வலியெல்லாம் நீங்கணும்ப்பா, வியாதியெல்லாம் போடுப்பா, வாங்கப்பா. பக்கத்திலே வாங்கப்பா, பக்கத்துல வாங்கப்பா, வாங்கப்பா. சுகர் தாத்தப்பா பக்கத்திலே சொல்லுங்க. எடுத்துறீங்க. ஜெபம் தரும் தெய்வம் யெகோவா.
வேதனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன. என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ இரண்டாவது காரியம், நமக்கு எதிராக பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், வீட்டுக்குள்ளே தரித்திரம், வறுமை, கடன் பிரச்சனை, எப்படியாக பிசாசானவன் நமக்குள் இருந்து குடும்பத்திலே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனை வெற்றி கொள்வதற்கு இப்பொழுது நாம் வலதுகருக்கு வேண்டும். உங்க வீட்டில் வறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், பண பற்றாக்குறை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், சமாதான குறைவுகள் இருக்கலாம், நினைத்த காரியங்கள் நடைபெற தடையாகி கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றையும் நீக்கும்படி வலதுகத்தை நோக்கி ஆண்டு நோக்கி பாடுவோம். வலதுகை மேல ஊத்துங்க, தலைக்கு என்ன காரியம் அப்படியே சொல்லுங்க. இதெல்லாம் விரட்ட முடியாதவரே சொல்லுங்க. எல்லாம் விரட்டுங்கப்பா. பிசாசின் கிரியெல்லாம் விரட்டுங்கப்பா. தரித்திரத்தை விரட்டுங்கப்பா. கடன் பிரச்சனை விரட்டுங்கப்பா. சண்டையெல்லாம் விரட்டுங்கப்பா. பிரிவினையெல்லாம் விரட்டுங்கப்பா. பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. தெய்வ பிரசன்னம் மகிமையாக கடந்திருக்கும் நேரத்தில் வீட்டில் என்ன நெருத்தர்கள் இருக்கு, என்ன வறுமை இருக்கு, என்ன கடன் பிரச்சனை, என்ன சண்டை இருக்கு, என்ன வேலைகள் செய்ய முடியும், எல்லாத்தையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எடுத்தவன் எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பிரசனத்தில் இருக்கிறதா இதை பெற்றுக்கொள்ளும். ஆண்டை கூடி 2 கையை சேர்த்து ஆண்டு வருகிறார். அவற்றை அப்படியே சொல்லுங்க. கை கூப்புகலாம். பிரசன்னம் கண்களை மூடி நினைத்த காரியத்தை கேட்டுட்டே பாடுங்க. சின்ன பிள்ளைங்களா நல்லா படிக்கணும், ஒழுங்கா போகணும், நல்லா சாப்பிடணும், அப்பா அம்மா சொல்றபடி கேட்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். தரித்திரம், வறுமை, கடன் பிரச்சனை ஆவியம் 4 குடும்பங்களிலிருந்து பெரிய புறப்பட்ட பொழுது 4 குடும்பங்களுக்கு நாளிலே பெரிய விடுதலை கிடைத்தது. சண்டை சச்சரோடு இருக்கிற 2 குடும்பங்களை ஆண்டவர் பார்க்கிறேன். ஆண்டவர் பார்த்து நீங்க வந்திருக்கோம். நீங்கள் உங்க வீட்டிலே ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்க. எங்க வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, பிள்ளை மகன் கூட சண்டை இருக்கக்கூடாது, மருமகன் கூட சண்டை இருக்கக்கூடாது, கணவன் கூட சண்டை இருக்கக்கூடாது. ஜெபி. ஆண்டவர் நல்ல விடுதலையை கொடுத்து உங்களை விடைநடத்துவார். ஏறக்குறைய ஒரு 8 பேருக்கு வலிகள் வேதனையிலிருந்து சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல காரியங்கள், பிள்ளை வாக்கியம், திருமண காரியங்கள், விளைச்சல்கள், இன்னுமாக வீடு கட்டும் காரியம், எந்த காரியம் நல்ல காரியம் நினைத்து நீங்க ஜெபம் பண்ணிருக்கோம்
இதெல்லாம் ஆண்டவர் செய்வார், செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். தேவனுக்கு அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முதல்ல ஒரு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் உள்ள அடுத்த செய்தி நாம் வாசிப்போம். ஆண்டவர் கடைசியாக செய்த அற்புதம் என்ன? காதை ஒட்ட வைத்த அற்புதம் வாசிப்போம். சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்பு. இயேசு பேதுருவிடம் வாளை முறையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். இப்ப யார் காதை வெட்டினது? யார் பேர் போட்டிருக்காங்க? பேதுரு. பேதுரு. யார் காதை வெட்டாரு? மால்பு பேதுரு. மால்பு காதை வெட்டார். மார்க் 14 எடுத்து 15 14ஆம் அதிகாரம் 43. மார்க் 14:43. இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவரான யூதாஸ் வந்தான். இப்ப இயேசு பேசிட்டு இருக்காரு. இயேசுவோட சீடர்ல ஒரு ஆள் பேர் என்னது? யூதாஸ். அவன் வரான். வந்து என்ன பண்றான்? அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. இப்ப இயேசுவை பிடிச்சிரு சத்தம்லாம் இருக்கல. இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அங்கே தலைமை குரு அனுப்பிச்ச கூட்டம். அங்க யாரெல்லாம் இருக்கா? தடிகளோடு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எதோடு இருக்காங்க? கொஞ்சம் பேரு வாளோடு இருக்காங்க. சொல்லுங்க, யாரும் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தீப்பந்தம் வச்சு நிக்கிறாங்க. சொல்லுங்க, தீப்பந்தத்தோடு நிக்கிறாங்க. இன்னொருத்தர் யூதாஸ் இருக்காரு. இதான் இயேசுவோட சீடர்கள் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்க. யூதாஸும் இருக்காங்க. இப்ப அந்த கூட்டத்துல நீங்க நிக்கிறீங்க. அது ஒரு பார்க். அது ஒரு பார்க். அங்க வேடிக்கை கூட்டங்க பார்க்குக்கு வந்த மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. வேடிக்கை பார்க்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்கு. தீப்பந்தத்தை பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. வாள் எடுத்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. கடிகள் எடுத்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. காட்டி கொடுக்க யூதாஸ் இருக்கான். அப்போஸ்தலர் 12 பேர் இருக்காங்க. வேடிக்கை பார்த்த கூட்டம் இருக்கு. அங்கே சாத்தான வந்த கூட்டம். ஒருவேளை நீங்கள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருந்திருந்தால் எந்த கூட்டத்தில் இருந்திருப்பீர்கள்? தடி எடுக்கிற கூட்டத்தில் இருந்திருப்பேன் சொல்றோம்னா ஒரு ஆமென் சொல்லுமா? தீப்பந்தத்தை தூக்கிட்ட கூட்டத்தில் இருக்கவங்களா ஒரு ஆமென் சொல்லுமா? உங்களுக்கு புரியுதா? கத்தி எடுத்த கூட்டத்தில் நான் இருந்தேன் சொல்றேன்னா ஒரு ஆமென் சொல்லுமா? வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றேன்னா ஒரு ஆமென் சொல்லுமா? நான் காத்து வாங்க கூட்டத்தில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆமென் சொல்லுமா? முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த யூதாஸ் கூட்டத்தில் நான் இருந்தேன்னு சொல்றாங்களா ஒரு ஆமென் சொல்லுமா? கத்தியை தூக்கி வெட்டின பேதுரு கூட்டத்தில் இருந்தேன்னு சொல்றாங்களா ஆமென் சொல்லுமா? ஓடி போன மீதி 10 சீடர் கூட்டத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றேன் ஆமென் சொல்லுவோம். எங்கதான் இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? பேதுரு ஏசு கூட எடுத்து வெட்டினாரு. மற்றவங்க ஓடி போயிட்டாங்க. பேது கூட ஏசு கூட யார் இருந்தது? என்ன பாருங்க, என் பக்கத்திலே இல்லாமல் ஏசுக்கு ஒரு பிரச்சனை வந்தவங்க யார் பக்கத்துல இருந்தது? ஏன் சொல்லல? ஏசு காப்பாத்து வந்தா காப்பாத்துறதுக்கு பேரு போனாங்க. கேட்டது இவங்க கொடுத்த எங்க இருந்தீங்க? உங்களுக்கு எங்கேயுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரும் தேடல. பாட்டு மட்டும் என்ன பாடுவோம்? அப்படியே ஏன் விட்டுட்டு போனீங்க? ஏன் ஏத்து விட்டு போனீங்க? 10 சீடர் ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தர் முத்தமிட்டு இவர் தான் இயேசு பிடிச்சீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் இயேசுவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணார். நீங்க அந்த கூட்டத்துல இல்ல,
வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்துல இல்ல, காத்து வாங்கின கூட்டத்துல இல்ல, ஏத்து இருந்த இடத்துல இல்லவே இல்லை. தோட்டத்துல இருந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வேடிக்கை பார்த்து கொடுங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? நாங்க காத்து வாங்க வந்தா உட்கார்ந்து சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன் அதை சொல்லல? ஏன் அதை சொல்லல? புரியல. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுல? இப்ப யாரா இருக்கீங்க? நீங்க யாரா இருக்கீங்கப்பா? பேதுருவா இருக்கு சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? யூதாசா இருக்கவங்க, அவனு ஒரு சீடன் தான், கூட இருந்தான். என்ன பண்ணா? ஏத்துவை அது மாதிரி காட்டி கொடுக்குறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பேதுருவாய். பேதுரு என்ன பண்ணாரு? இப்ப அடுத்த வாத்தியமா, அவரை காட்டி கொடுக்கவிருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு. அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரவி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். காதை என்ன பண்ணாரு? இயேசு அவர்களை பார்த்து, இப்ப பேதுரு ஏன் தலையை வெட்டாம காதை வெட்டினார்? கத்தி எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான்? உயிர் கோப்பட எடுக்கிறான். கத்தி எடுக்க எதுக்கு எடுக்கிறான்? அப்படி காதை வெட்டார். மீன் பிடிக்கிறோம். என்ன பிடிக்கிறது? வீட்டுல வாங்கி வெட்டுனீங்கன்னா எதை வெட்டுவீங்க? முதல்ல ஒரு புட்டு இருந்தா இந்த செவலை வெட்டி அந்த செவலை வெட்டி கையை வெட்டி காலை வெட்டி சக்கி முடிவாரு. கூறு போட்டுப்பார், துண்டு போட்டுப்பார். பழைய பாவம். இயேசுவோட எத்தனை வருஷம் இருந்தாரு? 3 வருஷம் இருந்தும் பழைய பாவங்கள் அவரை விட்டு என்ன? நீங்க எத்தனை வருஷமா இயேசுவோட இருக்கீங்க? தாய் ஒருவா அப்ப இயேசுவோடு இருக்கும். ஆனால் பாவங்கள் குறையுதா கூடுதா? ஏன்? எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகுது? எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகுது? அப்ப யார் கூட இல்ல? நம்ம வாய்ப்படி பெருமா உலகத்துக்கு ஏற்றாங்கள சொல்லி யார் கூட ஏன்னா பாடம் என்ன பண்ணலாம்? என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் வாழ முடியாது, என் பக்கத்திலே பாடுமா? ஓ இயேசுவே நீர் இல்லாமல். அப்ப ஏத்து கூட இருந்திருந்தா பேதுரு இப்படிப்பட்ட தப்பு ஏன் பண்ணாரப்பா? காப்பாத்தா கரெக்ட். அதுக்கு கட்டி தான் தூக்கணுமா? வீட்டுல சண்டை வந்துருச்சு, சண்டையை முடிக்கணும், கட்டி தூக்கிறீங்களா? விறகு கிட்ட இருக்கீங்களா? ஆயுதம் அதை தூக்கலாமா? முதல்ல ஆயுதத்தை ஏன் தூக்கி ஆட்டோர் ஏற்க சொல்லியிருக்காங்க. மனுமன் பாடுபட இருக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு தூக்கினாங்க? இதெல்லாம் நம்முடைய பழைய பாவங்கள் இப்படித்தான் நம்ம மேற்கொண்டுட்டே. தபச காலத்தில் உள்ள பக்கத்தில் ஆண்டு பக்கத்தில் போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போறப்ப வீட்டு வாசல்ல யார் நிப்பா? அவனி யார் நிப்பா? யார் சொன்னது? சாத்தான் தான். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? வெல்கம், வருக வருக. உள்ள போனவன என்னன்னா சண்டை. அப்ப எங்க போச்சுதான் பேசுற மாதிரி கத்தியை தூக்கணும் நான் சொல்ல. சண்டை போடு, கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்தவங்களை உதாசீனப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, புறம் கூறுறது, இது எல்லாமே என்ன? கோயில் போயிட்டு வந்து வீட்டு வாசல்ல உட்காந்து அவளை பாத்தியா, இவளை பாத்தியா, இவளை பாத்தியா, அவளை பாத்தியாரு இதுவே புறங்குது. என்ன அர்த்தம்? யாருடைய குணம் இது? பேதுருவின். பேதுரு வெட்டிட்டாரு. இப்ப யார் அவன் வெட்டப்பட்டவன்? யாரு பாத்தீங்க? போய் யோவான் வாத்தீங்க. யோவான் வாத்தீங்க 18:10 வாத்தீங்க. இப்ப பைபிள் வச்சிருக்க, சீக்கிரம் வாத்தீங்க. யோவான் 18:10. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வணக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. மால்கோஸ். இயேசு பேதுருவிடம் வாளை உரையில் போடு.
அந்த மார்க்குஸ் யார் என்றால் தலைமை குரு அனுப்பிச்சிருக்காரு. அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. சீஃப் பிரிஸ்ட் அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. தலைமை பூசாரின்னு சொல்லலாம் ஒரு லாங்குவேஜ். அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவரோட வேலைக்காரன் அவன். காதை வெட்டிட்டா கேஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. என்ன கேஸ் போடுவாங்க? காது வெட்டின கேஸ்ல போடுவாங்க. கொலை கேஸ் போட்டா பேர் எங்க போயிருப்பாரு? என்ன தண்டனை கிடைச்சிருக்கும் இருக்கு? மரண தண்டனை. இன்னைக்கு அந்த தண்டனை அட்டெம்ப்ட் டு மர்டர். போலீஸ்ல போய் நீங்க கத்தி தூக்கிட்டு ஒரு சின்ன கீரிட்டாடும் என்ன சொல்லுவாங்க உடனே? அட்டெம்ப்ட் டு மர்டர். கொலை முயற்சி சொல்லி கேஸ புக் பண்ணி உன்னை ஆயுள் தண்டனை மரண தண்டனை வரைக்கும் போகிறது வாய்ப்பு. இப்ப பேதருக்கு அப்படிப்பட்ட காரியம் வந்துருச்சு. காதை வெட்டிட்டார். காது கீழே கிடக்குது. ரத்தம் வருது. இப்ப பேதரு என்ன ஆயிடுவாரு? இயேசு பிடிச்சி ஜெயில போறாங்களோ இல்லையா? யார பிடிச்சிருவாங்க? அப்ப நீங்க இது மாதிரி பாவத்தை செய்து பாவத்துக்குள்ள மாட்டி யாரு ஜெயில பிடிச்சு போடுவாங்களா? இப்ப யாரு ஜெயில பிடிச்சு போடுவா? நீங்கள் பாவம் செய்தால் யார் ஜெயில இருப்பீங்க? நீங்க எந்த ஜெயில இருப்பீங்க? அது கூட தெரியுமா? யாருடைய ஜெயில இருப்பீங்க? அந்த இடத்துக்கு பேதரு போயிட்டார். அப்போ தரெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு அபிஷேகம் பெற்றிருக்க முடியாது. இப்ப ஏசு என்ன செய்யறாரு? இப்படி விட்டா பேதரை பிடிச்சிருவாங்க. பேதரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பேதரை ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. பேதருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நம்முடைய திருச்சபை தான் வளராது. நம்ம அப்படி என்ன பண்ணாரு? அவன் காதை எடுத்து சப்புன்னு வச்சு என்ன பண்ண ஒட்டுனதை ஒட்டாரு. தழுப்பு இருந்துச்சால எல்லாரும் எத்தனை பேர் இருந்தாங்க? கடி எடுத்தவன் வந்தான், வாள் எடுத்தவன் வந்தான், பந்தம் எடுத்தவன் வந்தான், வேடிக்கை பார்த்தவன் இருந்தான், முத்தமிட்டு காட்டி கொடுக்க வந்தான். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவ்வளவு பேர் சாட்சி இருக்காங்க. அங்க போய் சொல்லிருப்பாங்க, காதை வெட்டிட்டான் ஐயரே அப்படின்னு இருப்பான். எங்கடா காதை காப்பிடா? காது வெட்டினா காது மாதிரியே இல்லை. வெட்ட காது மாதிரி இருக்குமா? ஒட்ட வச்சுட்டேன். அப்ப ஒரு அற்புதம். அவனுக்கு மல்கூஸ்க்கு ஒரு அற்புதம். காது வெட்டப்பட்ட காது. அது அந்த காலத்துல ஆபரேஷன் பண்ணி ஒட்ட வைக்க முடியும்? அப்படியேதான் இருந்திருக்கான். அது ஒரு சுகம் கிடைச்சிச்சு. வலி போயிடுச்சு. முதல்ல சுகம் கிடைச்சிச்சு. ரெண்டாவது பேதுருக்கு எதிரான ஒரு சாட்சியம் இல்லாமல் கண்டிப்பா போய் சொல்லிருப்பான், என் காதை வெட்டினான் பாஸ் அப்படின்னு இருப்பான். யாருன்னு விசாரிச்சாங்களா? ஏன் விசாரிக்கல? தடுப்பு கூட தெரியாதவர் என்ன பண்ணாரு? எப்பதான் இயேசு செய்த கடைசி அந்த அவனை பிடிக்க வந்தவனுக்கே அவர் இப்படி அற்புதம் செய்தார். அவரை தேடி வந்திருக்க உங்களுக்கு அதிகமா செய்வாரா? செய்ய மாட்டாரா? அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போறதுக்காக அவன் வந்தான். விலங்க கை எடுத்துட்டு வந்தான். அவன் காதை வெட்டுறான். அவனுக்கே அப்படிப்பட்ட தழும்பு தெரியாமல், வலி தெரியாமல், வேதனை தெரியாமல் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார் என்றார். உங்களுக்கும் எனக்கும் செய்வாரா? செய்ய மாட்டார். பேதுரு எதுக்காக விட்டாரு? அவன் செய்த பாவம். யார் செய்த பாவம்? தப்பு அவன் செஞ்சது. அதனால அவன் தண்டனை பெற்றக்கூடாது. தண்டனை இப்ப யார் ஏற்றுக்கொண்டது? நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு தண்டனை யார் ஏற்றுக்கொண்டார்? இதற்குத்தான் தபசுக்கார். தபசுக்கார் நீங்களா பார்த்திருப்பீங்களா? கோயிலுக்கு மக்கள் எங்க போறாங்க? காய்ப்படை கட்டிருப்போம். பார்த்திருக்கீங்களா? நடை பயணமா போவாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கோயில். இதெல்லாம் முக்கியம். பஸ்ல டூர் ஏறி ஊர் சுத்தி தான் வருவாங்க. பார்த்திருக்கு. இதெல்லாம் தேவையானது ஒன்றே ஒன்று. என்னது? எனக்காக பேதுருவுக்காக உயிரை கொடுத்த பேதுருவுக்காக அற்புதம் செய்த எனக்காக அவர் என்னுடைய உயிரை, என் பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார்? உயிரை. அவருடைய பாவங்கள் நான் பண்ண மாட்டேன். தப்பிச்சு ஏசுவர் யார் தப்பிச்சுட்டாப்ப? பேதுரு தப்பிச்சுட்டேன். இப்ப நீங்க யார் முதல்ல காலை விட்டது யாருன்னு சொன்னீங்க? பேதுரு. நீங்க தப்பிச்சது யாரால தப்பிச்சீங்க? எங்களால கிடையாது. ரூலிட் பிரதரால கிடையாது. அந்த யாரு பிலோசிஸ்டால கிடையாது. இந்த பிலோசிஸ்டாலையும் கிடையாது. யாரால தப்பிச்சுக்கிறீங்களா? அந்த இயேசுவை நீங்க உறுதியா பற்றிக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்படுகிறது. அடுத்தவங்க அற்புதம் உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்கள் எதிராளியாக இருந்தால் கூட செய்கிற தேவன் அவரோட சேர்ந்திருக்க அற்புதம் செய்யாமல் போய்விட. எனவே தபசு காலம் சொல்லி எல்லாரும் வெவ்வேறு காரியங்கள் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி கவலையே கூடாது. நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை என்ன பண்ணுங்க மன்னி. எனக்கு சொன்னாவே போதும். அற்புதம் அவர் எப்படிப்பட்ட தேவன்? அற்புத 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 அற்புத. எல்லாரும் சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அற்புத 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 இயேசு அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. சொல்லுங்க. அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. மீண்டும் சொல்லுங்க. அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள். சொல்லுங்க. எல்லோரும் பாடுங்கள். கைதாரம் பாடுங்கள். மீண்டும் எல்லோரும் பாடுங்கள். கைதாரம் பாடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்னிடம் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள். கைதாரம் போடுங்கள். எல்லோரும் பாடுங்கள். கைதாரம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்னிடம் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. இயேசுவோடு நீங்க ஒன்றித்து இருந்தால் வீட்டை திறந்தோர் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் திறந்தோர் அற்புதம் வேணும்? நல்ல கைகள் வச்சு அவர் ஆமென். சகோதரரை சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னால ஒரு அற்புதம் என்ன பண்ண போல ஏற்கனவே நிறைய அற்புதம் நடந்துச்சு. ஏற்கனவே முதல்ல பிரேயர். இன்னும் மீண்டும் அற்புதத்தை இப்ப ஜெபம் பண்ண போறப்ப ஆண்டவர் கொடுப்பா. உற்சாகத்தோடு ஜெபத்திலைகள் கலந்து கொள்ளும். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இயேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு செய்வாரா? செய்வார். உங்களுக்கு செய்வாரா? எல்லாருக்கும் செய்வார். ஆமென். எல்லாருக்கும் அவர் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். இவங்க அவங்க பெரியவங்க சின்னவங்க இல்லைங்க, எல்லாருக்கும் அவர் நம்ம முன்னால அவருக்கு முன்னால நம்ம சின்ன பிள்ளைங்க தான். எல்லாருக்கும் அவர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே கண்களை மூடி நம்முடைய விண்ணப்பம் என்ன இருக்கோ அவன்கிட்ட கேட்போம். அவன் வந்து அவன் அந்த மல்குசு பூஜாரி கொடுத்த வேலையை செய்யறதுக்கு தான் வந்தான். அவனுக்கு நடந்தது தெரிஞ்சு போச்சு. ஆனா வேதனைப்பட்டிருப்பான். டக்குன்னு அவர் வேதனை என்ன பண்ணார்? ஆண்டவர் மாத்திட்டார். அதே நேரத்துல வெட்டினவனும் மாட்டிக்க கூடாதுன்னு அவனையும் காப்பாத்துட்டார். அப்ப நம்மையும் காப்பாற்றுவார். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உமது வேதனைகளை அறிந்த கூட கெத்செமனே தோட்டத்திலே நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உமோடு கூட இருந்த யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக உம்மை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அப்போது கூட அவனை நண்பனே, சிநேகிதனே, முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி, அதே நேரத்திலே அந்த பேதுரு கூட இருந்தவன் இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்களே இந்த கோபத்திலே, அந்த வேகம் வந்த உடனே அந்த வேலைக்காரனை, தலைமை குருவின் வேலைக்காரனை காதை வெட்டினானே. இயேசு அவனை உடனே அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்து, இதனால் பேதுருக்கும் எந்த பாதகம் வரக்கூடாது, அந்த வேலைக்காரனும் கஷ்டப்படக்கூடாது என்று உடனே அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அற்புதம் செய்தாரே. தன்னை பிடிக்க போகிறார்கள், நமக்கு மரண தண்டனை வரும் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய பாடுகளை பற்றி அறிந்த பின்னும் இயேசு மக்கள் வேதனைப்படக்கூடாது என்று அந்த மக்களுக்கு அந்த இடத்துல அற்புதம் செய்தாரே. நமக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற நாம் அவமானப்படுவதோ வெட்கப்படுவதோ கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நம்ம குடும்பத்தில் என்ன காரியங்கள் நமக்கு போராட்டமாக இருக்கிறது, மன வேதனையாக இருக்கிறது, உடல் சுகமா, குடும்பத்தில் சமாதானத்துள்ள காரியங்களா, இல்ல என்னென்ன பிள்ளைகளை குறித்த பாரங்களா, எதிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்படின்னு சேர்ந்து சொல்லுமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன்,
உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்படியே கண்களை மூடி நான் எனக்கு முன்னால் இயேசு நிற்கிறான்னு பாருங்க. கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி பாருங்க. இயேசு எனக்கு முன்னால் இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, பேசுங்க. நான் ஒருத்தருக்கு பேசுற மாதிரி, ஒரு நண்பன்கிட்ட ஒரு தகப்பன்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துல என்னென்ன காரியம் இருக்குப்பா, எனக்கு உடல் பலவீனங்கள் இருக்கு ஆண்டவரே, அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போல, இல்லை கூட இப்போ இந்த சகோதரன்கிட்ட பேசுறது போல அவர்கிட்ட பேசுவோமா? நண்பன்கிட்ட பேசுற மாதிரி நண்பன்கிட்ட கூட பேசலாம். அவர் எனக்கு எல்லாமாக இருக்கிறார், அப்படியே அவர்கிட்ட பேசுவோமா? எல்லாத்தையும் காரியங்களும் அவர் ஒப்பு கொடுத்துருங்க. துதிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் தூதல் அனுப்பிவார் நமக்காக எல்லாத்தையும் செய்ய. அப்படியே மீண்டும் பாடுவோமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுவாங்க. வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றேன். ஒரு நிமிஷம். உலகம் நம்மை வெறுத்து பேசலாம், இவ நல்லவா இல்ல, இவன் மோசமானவை, இப்படி நம்ம உலகம் வெறுத்து பேசலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம வெறுக்கவே மாட்டார். அப்படின்னு சொல்லுவோமா? உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றேன். மீண்டும். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றேன், உமது அணைப்பிலே, உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை உமது கருத்தில் வைத்து விட்டோம். அந்த விண்ணப்பத்தை கேட்காமலே அந்த பேதுவை விடுதலை கொடுத்தீர், மால்குசின் காதுகளை ஒட்ட வைத்தீர். ஆனா இன்று எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே, நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறீரப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறும், எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அப்படியே கேட்ப மாட்டோட்ட, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை மாறுமே. கேட்ப மாட்டோட்ட, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சேர்ந்து எல்லாம் சேர்ந்து, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. மீண்டும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நம்மை நம்பி இருக்கிறது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது கருத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன குறைகளாக இருந்தாலும் உமது குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்குகிற தகப்பன் இந்த இடத்தில் கொண்டு வழிநடத்தும் அப்பா. என் குழந்தைகளை பலப்படுத்துகிற தவ காலத்திலே உமது பாடுகளை பற்றி தியானித்துக் கொள்ளுகிற காலத்திலே நீங்க எங்களுக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீரே. இந்த நேரத்தில் நாங்கள் சுமக்க தேவையில்லப்பா. ஏசப்பா, நீங்கள் சுமந்ததால் நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம்ப்பா, நீர் பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றியோடு சோத்தரிக்கிற மாட்டது நாள் வீட்டை திறந்து கொடுத்த பிள்ளைகளும் தேவன் அந்த குடும்பத்தையும் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். இடைப்பட்டு இடத்துல ஜெபித்த ஒவ்வொருவரையும் இருந்து நீ வழிநடத்துக்காக நன்றி சொல்லி இயேசு நாமத்தில் நன்றி ஜெபங்களை எடுப்போம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடும் விடுதலை பெற்றவர்களாகும்.
அற்புதங்களை பெற்றவராக இடத்துல கடந்து செல்ல நீ மனம் இறங்கி வந்து இந்த இடத்திலே ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அலங்காரத்தை போலவும், வாசனை தேவனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தை சொல்லுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சமீபமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். நாட்டில் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. அதை சொல்லுங்க. கர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை உடைய காக்க கடவை. கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துடைய கிருபை இருக்க கடவை. கர்த்தர் முகத்துடைய பிரசனமாய்க்கு உனக்கு சமாதானம் செய்வார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கரிஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. தலையை கழிச்சுங்க. சுரத்தத்தில் மறைந்துள்ளேன், சுரத்தத்தில் மறைந்துள்ளேன், சுரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.